Hi all, welcome to Jobs Media. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பர்பான டைப்பிங் ஜாப் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஜாப்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண போறீங்க. இந்த ஜாப் வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஜாப் தான். இந்த ஜாபை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கறதுக்குள்ள ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா டே டு டே வந்து நம்ம வந்து ஜாப் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த ஜாப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஜாபோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஜாபோட ஃபுல் டீடைல்ஸும் பார்க்கலாம். லிங்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகுங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோல இருந்து கொடுத்திருக்க ஒரு சூப்பர்பான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நம்ம பார்க்க போறோங்க. இந்த ஜாப்க்கு பாத்தீங்கன்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க நான் ஃப்ரெஷர் அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃப்ரெஷர் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரிமோட், இங்க பாத்தீங்கன்னா ரிமோட் ஒர்க்னு கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க. ஸோ வீட்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தாங்க இது. ஹையரிங் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா லொகேட்டட் நியூ டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு ஒரு எக்ஸலண்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஜாப் வந்து இந்த உங்க ரெஸ்யூம் வந்து போஸ்ட் பண்றதுக்குள்ள இந்த ஜாபை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நீங்க வந்து படிச்சுக்க சொல்லியிருக்காங்க. இது பெர்மனன்ட் ஒர்க் தாங்க. நீங்க இந்த ஜாப் பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஒர்க் தான். வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாபோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பிளெண்டட் ப்ராசஸ் சொல்லிருக்காங்க. சேட் ஆர் இமெயில் அப்படி சொல்லிருக்காங்க. நீங்க சேட் அல்லனா இமெயில் மூலமா வந்து டைப் பண்ண போறீங்க. சேட்ல சப்போஸ் பாத்தீங்கன்னா சேட்ல வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா இமெயில வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தாங்க இது. ரெக்குயர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா candidate must have excellent English communication skill வேணும்னு சொல்லிருக்காங்க இந்த ஜாப்க்கு. சோ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர்வான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. சப்போஸ் நீங்க எங்க பிபிஓல எங்கயாவது ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 month ஆவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா, சப்போஸ் ஃப்ரெஷரா இருந்தா உங்களுக்கு வந்து எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா கிராஜுவேட். நீங்க வந்து கிராஜுவேட் வந்து அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட். நீங்க வந்து கிராஜுவேட் முடிக்கல அப்படின்னா 10th 12th நீங்க அது முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சூப்பரான எக்ஸலண்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா applicant must have laptop and good broadband connection வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல லேப்டாப் வேணும்னு சொல்லியிருக்காங்க. குட் பிராட்பேண்ட் கனெக்ஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து 6 days வந்து ஒர்க் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 days வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் இருக்கும். 1 day ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொட்டேஷனல் வீக் ஆஃப் வந்து ஒரு நாள் கொடுக்க போறாங்க. 6 days ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட். உங்க ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்டா இருக்க போது இன்க்ளூட்ஸ் பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் ஷிஃப்டும் இருக்க போது டே ஷிஃப்டும் இருக்க போதுங்க. ஸோ ரொட்டேஷனல் ஷிஃப்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பாத்தீங்கன்னா 9 hours வந்து ஒர்க்கிங் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 9 hours ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் salary பாத்தீங்கன்னா அப் டு பாத்தீங்கன்னா 2.7 lakhs per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களோட salary வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான salary கொடுப்பாங்க. ஏஜ் கிரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 to 40 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 yearsல இருந்து 40 yearsக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்க ஒன்ஸ் இந்த ஜாபை ஃபுல்லா இந்த ஜாப் டீடைல்ஸ் ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஜாபை பத்தி ஃபுல்லா டீடைல்ஸ் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ரெஸ்யூம் வந்து இங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஜாப் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டட்
அப்ளிகன்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. யாரோட ப்ரொஃபைல்லாம் இந்த ஜாபோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு வந்து இமெயில் மூலமா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ரெஸ்யூமை வந்து அந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் உடனே இந்த காண்டாக்ட் பர்சனுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்க ஒரு லைக் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஜாப்ஸ் எடுத்தாங்களோ அவங்களுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.